மை வி3 குடும்ப உறவுகளுக்கு மை வி3 கமெண்ட் சார்பாக இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம படா தோஸ்த் 26th எடிஷனில் இருக்கிறோம். படா தோஸ்த் 1லேருந்து 25 வரைக்கும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் பார்த்துக்கோங்க. அது என்ன படா தோஸ்த் அப்படின்னா, எம்டி சொல்லுவார்ல அடிக்கடி 10 படா தோஸ்த் வாங்கி பாடி கட்டி அப்படின்னு. அந்த வரிசையில் நம்ம அடுத்தடுத்து விட்டுட்ருக்கோம். அவர் படா தோஸ்த் வாங்கி விடாட்டாலும் அடுத்தடுத்து விட்டுட்ருக்கோம். இவ்வளோ விட்டால் தான் 2026 நம்பர் 1 கம்பெனி ஆக முடியும். சும்மா 10 படா தோஸ்த் வச்சு பாடி கட்டி ஓட்டினா நம்பர் 1 கம்பெனி 2 வருஷத்தில் ஆக முடியாதுன்ட்டு நம்ம அதுக்கு பேராக விட்டுட்ருக்கோம். இப்போ அவர் சரணடைகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ விட்டுருப்பார். அதுக்கு உண்டான அந்த கமெண்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். அருமையான முடிவு சார். லட்சக்கணக்கான உறுப்பினர்களின் ஆத்ம உள்ளங்களின் பிரார்த்தனை உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் போல இருந்து உங்களை பாதுகாக்கும். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் பின் தர்மமே வெல்லும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு அப்ளைனர் சிஎம், ஓகேவா? போட்ட காசை விட 1,21,260 இல்லை அந்த 3,000 சில்லற 3,360 நினைக்கிறேன். அந்த மாதிரி 360 ஆரம்பிக்குது அந்த பிளான். பிஎம்லேருந்து இப்போ காசு கட்டுறது 360 1,21,260 மேலே போட்ட காசு. இதுதான் போட்ட காசு. இதோட மேலே எடுத்தவங்கெல்லாம் அப்ளைனஸ், ஓகேவா? குறிப்பாக வந்து நம்ம அப்ளைனஸ்னால இந்த சிஎம் அப்ளைனஸ் தான் சொல்லுவோம். 1,21,260 போட்டு அதை விட 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு 6 மடங்கு இந்த மாதிரி 10, 15, 20 மடங்கு கூட எடுத்திருக்காங்க, ஓகேவா? சரி, ஒரு சில பேர் 100 மடங்குல, அதாவது 1 கோடிக்கு மேலெலாம் எடுத்திருக்காங்க. 1 லட்சம் போட்டு 1 கோடிக்கு மேலே. இது வந்து நிறைய பேர் அந்த மாதிரி எடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் தான் எடுத்திருப்பாங்க. டேய், அவன் உள்ளே போகிறது பாதுகாப்பாக இருக்கத்தான்டா. இன்னுமாடா புரியல உனக்கு? போட்ட பணம் கோவிந்தா கோவிந்தா தான். இன்னுமாடா இவன் பேசுகிறதையும் நம்புறீங்க? ஹவு டு ட்ரான்ஸ்ஃபர் டு இங்கிலீஷ் ப்ளீஸ் கமெண்ட்ஸ் இன் இங்கிலீஷ். எல்லோரும் சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி வெளியே வருவார்கள். இவனோ சட்டப்படி பொதுமக்களிடமிருந்து தப்பிக்க உள்ளே போகிறான். உங்ககிட்ட ஏமாந்ததுக்கு பெருமைப்படுகிறேன். டே, அவன் சேஃபாக இருக்கான். அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு தான் ப்ரே பண்ணணும், ஓகேவா? எல்லோரும் உள்ளே போகிறதுக்காக ப்ரே பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உள்ளே போகிறதே இந்த மை வி3 பண பேய்கிட்டிருந்து தப்பிக்கிறது அவன் உள்ளே போயிருக்காரு. ஒருத்தவங்க இன்னும் பணம் எடுத்துகிட்டு இன்னும் போடுவார்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படியே சிஎம்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னும் மை வி3 இருந்தால் இன்னும் இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு நினைக்காங்க. டவுன்லைன் சிஎம் வந்து ஐயோ நம்ம போட்ட காசு கூட வரலையே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. திரும்பி அவர் ஜெயிலேருந்து வெளியே வந்தால் இவங்ககிட்ட இருந்து கடி வாங்கணும் அப்படிங்கிறதுனால உள்ளேயே இருக்கணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இன்னுமாடா இந்த ஊர் நம்மளை நம்புது அண்ணே, அது அவங்க தலைவிதினே. ஆட்டு மந்தைக்கு புரியாது ப்ரோ. இவன் எஸ்கேப் ஆகிருக்கான் ப்ரோ. எப்படி ப்ரோ யாருக்கு தெரியாமல் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? சரி, இப்போது எப்போ பணம் தருவீங்க? எவ்ரி மந்த் இஎம்ஐ யார் கட்டுவது? பேக் அண்ட் டீம் வச்சு அமௌண்ட் கிரெடிட் பண்ணுங்கள் சார். திஸ் இஸ் மை லைஃப் மேட்டர், ஓகேவா? எம்டி போனால் என்ன, அதுக்கு தனியாக அக்கௌண்ட்ஸ் இல்லை ஃபைனான்ஸ் டீம் இருக்கும்ல, அதை வச்சு போடுங்க அப்படின்னு சொல்ல வராங்க. வி3 தோழமைகள் ப்ரோ ஜெயிலுக்கு போன பிறகும் இன்று ஒரு தகவல் மறக்காமல் சொல்லுங்கள். அவளுடன் உங்கள் விழுதுகள், ஓகேவா? வி3 தோழமைகள் வந்து கண்டிப்பாக ஜெயிலுக்கு போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி போனாலும் ஜெயிலை வச்சு ஒரு தகவல் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவரும் ஒரு முரட்டு அப்ளைனர்ஸ் தான். இத்தனை நாளாக வெளியில் இருந்து கொண்டே ஏன் பேமெண்ட் போடல? அவர் உள்ளே போனது ஜூலை 5 சரண்டர் ஆனது, ஓகேவா? ஜூன் 4 வரைக்கும் இந்த எலெக்ஷன் சில ப்ராப்ளம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. கடைசியாக பணம் வந்தது மார்ச்சில் வந்ததுக்கு, பிப்ரவரியில் பார்த்ததுக்கு மார்ச்சில் வந்ததுக்கு. அந்த மார்ச்சில் இருந்து ஜூலை 5 வரைக்கும் என்ன பண்ணீங்க? எலெக்ஷன்னு சொன்னீங்க. எலெக்ஷன் ரிசல்ட்லாம் ஜூன் 4 வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஓஎம், பிஎம், எஸ்எம், டிஎம், ஜிஎம், எஸ்எம் வரைக்கும் தான் போட்டாங்க. இவங்களெல்லாம் போடுவோம், எல்லாத்துக்கும் போடுவோம் படிப்பேன்னு சொன்னாங்க. ஆரம்பத்தில் உள்ளே போயிட்டார். சிஎம் பணம் எப்போ போடுவீங்க? அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் சார். எல்லா வீட்டிலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் கடனுக்காக இருக்கிறாங்க. டிஎம், எல்லாம் வல்ல ஈசன் துணை இருப்பான். தென்னாளுடைய சிவனையை போற்றி போற்றி போற்றி. யோ எம்டி, உன் மேலே இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போச்சு. தற்போது கடைசியாக எம்டி பேசியதில் பேமெண்ட் குறித்து எதுவுமே தெரிவிக்காது வருத்தம் அளிக்கிறது. மக்கள் மிகவும் சிரமமான சூழ்நிலை, பெரும் நெருக்கடியான நிலையில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் நிலை கேள்விக்குறி. 90 பேர் லைக் பண்ணியிருக்காங்க, 12 கமெண்ட்ஸ்.
இன்னும் புரியவில்லையா? கம்பெனியெல்லாம் சரியான முறையில் இருந்திருந்தால் போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைய வேண்டிய அவசியம் என்ன? சரியாக இருக்கும் பட்சத்தில் 15 நாட்கள் ரிமாண்ட் பண்ணுவதற்கான அவசியம் என்ன? கவர்மெண்ட் தெரியல ப்ரோ. டுப்புக்கு க்ளோஸ் பண்ணியாச்சு. இன்னும் சொல்கிறாரு உனக்கு இது புரியல? காட் பிளஸ் யூ சார். தயவுசெய்து யாரும் கேஸ் கொடுக்க போக வேண்டாம். அப்படி செய்தால் நம்ம எம்டி வெளியே வர முடியாது. எம்டி சார் ரிசைன் பண்ணிவிட்டு அவருக்கு நம்பிக்கையான ஒருத்தரை எம்டியாக அப்பாயிண்ட் பண்ணலாமே. கம்பெனியில் இருக்கிற யார் வேணால் எம்டி ஆகலாம். அந்த நியூ எம்டியை வச்சு செக்கில் சைன் பண்ணி பணம் போட சொல்லுங்கள். எத்தனை எம்டி வந்தாலும் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் தான் வரும். சட்டியில் இருந்தால் அகப்பைக்கு வரும். அந்த மாதிரி காசு இருந்தால் தானே ப்ரோ. ஒரு கமெண்ட் பார்த்தேன், பைக் டியூ கட்டலைன்னா இந்த மந்த் நியூ பைக் போயிடும்னு. ரொம்ப கஷ்டம்தான். 75% காசு அப்ளைனஸ்க்கு போச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ நியூ எம்டி வந்தாலும் நோ யூஸ். ஓகேவா? சிஎம் மெம்பர்ஸ்க்கு வித்ட்ராவல் போடுங்க. எவ்வளோ நாள் கஷ்டப்படுறது? என்னவென்று சொல்வதம்மா. உங்களை பார்த்ததுமே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தெய்வமே. 269 பேர் 269 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இது முரட்டு அப்ளைனாக இருப்பார். 1,220,220 ரூபா போட்டு 5 லட்சம் 6 லட்சம் இல்லை 10 லட்சம் கூட எடுத்துருக்கலாம். பார்த்துட்டல, நீ காசு கேட்காத. அவர் தான் எடுத்திருப்பார். 10 லட்சம் 12 லட்சம் போட்டு 10 லட்சம் வரைக்கும் எடுத்திருப்பார். அப்படின்போது அவரை பார்த்ததுமே உனக்கு சந்தோஷம்தான். நீ ஜெயிலுக்கு போயிட்டு இருந்துட்டு வா, அவர் கூடவே இன்னும் சந்தோஷப்படுவேன். லூசாடா நீ. பணம் போலே அதுக்கு வருத்தம் இல்லையா உங்களுக்கு? நடுத்தர குடும்பத்தை வாழ வைக்கும் தெய்வம் நல்லவர் லட்சம் 70 லட்சம். தலைவா பணம் கிடைச்சதா? இவனுங்களில் காசு வாங்கிட்டு மைவித்திரிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க போல் நான் போடுற கமெண்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகுது. வாழ்த்து சொல்லி சப்போர்ட் பண்ணி போடுற கமெண்ட் மட்டும்தான் பார்க்க முடியுது கைஸ். ஓகேவா? அது எப்படி அப்படின்னா, இந்த சேனலோட அட்மின் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, ஒரு 10-15 பேரை ரெக்ரூட் பண்ணி, அதாவது அப்ளைனர் சிஎம் ரெக்ரூட் பண்ணி கமெண்ட்ஸு பேட் கமெண்ட் வர அதெல்லாம் டெலிட் பண்ணியிருப்பாங்க. பட் நிறைய கமெண்ட் வருது அப்படின்னால அதை டெலிட் பண்ண முடியல. சரி, டெலிட் பண்ணாலும் இப்போ கேஸ் நடந்துகிட்டனால சிக்கலாகிரும் அப்படின்ட்டு இவன் டெலிட் பண்ணாமல் விட்டுருக்காங்க போல். இன்னுமா இவன் நம்பிக்கிட்டு இருக்கீங்க? கேவா ப்ரோனி அப்புறம் அவனை பார்த்து சந்தோஷப்படுற. கேஸ் டிஸ்போஸ் ஆகிடுச்சுன்னா கேக் வெட்டி ஸ்டேட்டஸ் வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது பெயில் டிஸ்போஸ் ஆகிடுச்சான். அவங்க கேஸ் டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க, எம்டி வந்துடுவாருன்ட்டு கேக் வெட்டிலாம் கொண்டாடினாங்க. ஆனால் பெயிலை தான் டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அவங்க அதாவது எம்டி அப்ளை பண்ண அந்த பெயிலை தான் டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. வாழ்க வளமுடன். நம்முடைய எம்டி சார் உங்களுக்கும் நமது மைவித்ராஸ் நிறுவனத்திற்கும் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் என்றும் இருக்கும். இனி அவன் சார்ந்த கட்சிக்கு எதிராக வாக்களிக்க வேண்டாம். வேண்டும் தமிழக மக்களே, வேண்டும் சொல்கிற வேண்டாம் சொல்கிற. இனி அந்த கட்சி தமிழ்நாட்டில் எந்த தொகையில் வெல்லக்கூடாது. வரும் சட்டமன்ற தேர்தல் நமது வாக்கு நமக்கு ஆயுதம். ஓகேவா? வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லணும். பட் வேண்டும் போட்டிருக்காரு. தவறு. நமது உறுப்பினர் அனைத்து கட்சியும் இருக்க வேண்டும். டேய் டுபாக்கூரு, உங்கள் எம்டி இன்னும் 2 மந்த்ஸ் டைம்னு கதை சொல்கிறான். எந்த கம்பெனிலடா ஓனருக்கு பிரச்சனைனா எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி போடாமல் இருக்காங்க. கரெக்ட், 100%. ப்ரோ உன்னை மாதிரி என்ன மாதிரி பண்ணுற கமெண்ட்ஸ் மட்டும்தான் ப்ரோ பீப்புள் பண்ணுற கமெண்ட்ஸ். மற்றதெல்லாம் மைவி3 பேக்ரவுண்டில் டீம் வச்சு கமெண்ட்ஸ் பண்ணுறது நாங்கள் பார்த்துக்குறோம் அண்ணா. டேய் ஓட்டு டிஎம்கே. இனிமேல் அந்த கட்சி தமிழ்நாட்டில் பருப்பு வேகாது. தமிழ்நாட்டு மக்கள் இந்த கட்சியை பற்றி தெரிந்து கொண்டார்கள். ஆம் நண்பரே, உண்மை. உங்கள் கருத்து நன்றி. மற்றவரை ஏமாற்றி பிழைப்பு நடத்தும் யாரும் பிஎம்கேவிற்கு வாக்களிக்க வேண்டாம். மற்றவங்க லைஃப் ஸ்பாயில் பண்ணியாச்சு. முருகன் துணை சார், சிறிய வேண்டுகோள். என் மக்களுக்கு வேலை செய்வதற்கு பேமெண்ட் தர முடியாது. நீங்கள் கோர்ட்டில் உத்தரவு பெற்று செய்யலாம். ஓகேவா? அதாவது எம்டி கிட்ட சொல்கிறாரு அவர், என் கீழே அதாவது என்னோடய கம்பெனியில் இருக்கிற மக்களுக்கு நான் சேலரி போடணும், அதுக்கு உத்தரவு தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அனுமதி வாங்கிட்டு போடணுமா. இதன் மூலம் நிறுவனத்திற்கு நல்ல பெயர் ஏற்படும். நிறுவனத்தில் பணம் இல்லை என்ற சூழ்நிலை பேச்சு இருக்காது. இதனால் நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இருந்தால் போட மாட்டேன்னா அவங்க எல்லா பணமும் மந்த் எண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் மந்த் இஎம்ஐ ரெடி பண்ணுங்கலாம். வெற்றி நிச்சயம் கடவுள். ஒரு 100 பேர் மட்டும் வழக்கு கொடுங்க, பாக்கி பேர் வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் இவர்கள் சொத்துக்களை முடக்கி அந்த 100 பேருக்கு மட்டும் பணம் கிடைக்கும். பாக்கி பேர் காலமெல்லாம் கடந்திருக்கும். எல்லோரும் வழக்கு தொடுத்தால் பறிமுதல் செய்யப்படும். சொத்து பத்தாது. ஓகேவா? எல்லோரும் வழக்கு தொடுத்தாலும், அதாவது டவுன்லைன் சிஎம் எல்லாரும் வழக்கு தொடுத்தாலும்
இவங்ககிட்ட இருக்கிற சொத்தை பார்த்தேன். ஏன்னா இவங்க தான் 75% வந்து அப்ளைனஸ் கொடுத்தாங்க. தயவுசெய்து யாரும் கேஸ் கொடுக்க போக வேண்டாம், அப்படி செய்தால் நம்ம எம்டி வெளியே வர முடியாது. இத்தனை நாள் வெளியே தான் இருந்தார். அப்போ ஏன் பணம் தரல? கேஸ் போட்டால் பணம் வராது, வெயிட் பண்ணுங்கள் ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும். ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகும், ஓகேவா? கேஸ் போட்டால் நெக்ஸ்ட் டேவா பேமெண்ட் வந்துருமா? சாதாரண வழக்குகளே குறைஞ்சபட்சம் 10 ஆண்டுகள் ஆகிறது முடிவதற்கு. பல ஆயிரம் பேர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு முடிவது என்றால். ஆனால் அரசாங்கம் மனது வைத்தால் வெகு சீக்கிரத்தில் முடித்துவிடும். ஆனால் ஆட்சியாளர்கள் மனது வைப்பார்களா? இறைவனுக்கே வெளிச்சம். கவலைப்படாதீங்க சார், முருகன் துணை இருப்பார். 426 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போட்ட பணத்தை முழுசாக எடுத்துட்டிங்களா? அதான் சப்போர்ட் பண்ணுறீங்க. முழுசாக எடுத்தால் சப்போர்ட் பண்ண மாட்டார். அதை விட 7 மடங்கு 8 மடங்கு எடுத்திருப்பார். எந்த முருகன் பார்த்த உடனே இருப்பார்? நம்ம மச்சான் முருகனா இல்லை மாமா முருகனா? நீங்கள் எல்லாம் இன்னும் எத்தனை சரங்க வேட்டை படம் வந்தாலும் திருந்த மாட்டீங்க. இந்த மாதிரி லூசுத்தனமாக சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அந்த ஆள் நம்ம எல்லாம் சொன்னாலும் நம்ம விளக்கென்ன கமெண்ட் போடுவதை தான் வேலையாக வைத்திருக்காயா? வேலையை விட்டு இல்லாதவனே, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? இன்னும் நம்புகிற? மைவித்ரி டேஸ் மைண்ட் பாய்ஸ். வீரன் தன்னை டேஸ் அடுத்தே வருகிறான். ஏண்டா முருகனுக்கு வேறு வேலை இல்லையாடா? லோனுக்கு யார் கட்டுவாங்க? உங்கள் அப்பாவா? அது மட்டும் இல்லை, நிறைய பினாமிகள் இருப்பார்கள் போல. ஏன் அட்வான்ஸ் ஜிஎஸ்டி கட்ட முடியாதா? அவர் வேலையை விட்டுட்டு நமக்கு புத்தி சொல்கிறார். பலமுறை எனக்கு அவர் சர்வர் சரியாக வேலை செய்யவில்லை. இன்று கூட 504 ரூபாய் நஷ்டம். உள்ளே போனதுக்கு குழியாக எடுத்துட்டான் போல. இன்னும் என்ன நம்பிக்கை பேசலாம். பேராசைப்பட்டது என் தவறு. பேராசைப்பட்டது அவரோட தவறா? நீங்கள் யோசிக்காமல் ஏமாந்து பணத்தை போட்டுட்டு முருகன் ஏண்டா ஹெல்ப்பு கூப்பிட்றீங்க? எம்டி டேஸ் டேஸ் ரெடியாக இருங்க. ஆமாடா, ஜெயிலில் அவன் ரூம்மேட் நேம் முருகன் தான். அருள்மிகு சன்னி லியோன் அருளால் எம்டி சக்தியானந்தன் சார் விரைவில் சிறையிலிருந்து விடுதலையாக வேண்டிக் கொள்கிறேன். அடேய், உங்கள் பின்னால் நான் இருப்போம். எதுவும் கவலைப்படாமல் துணிந்து செய்யுங்கள். நல்ல வளர்ச்சியும் வெல்வதளிச்சு. 4 மாதம் வெளியே இருக்கும்போதே பணம் போடல. எம்டி சார், நீங்கள் எங்கே வேணால் போங்க, ஆனால் பணத்தை மட்டும் போட்டுட்டு போங்க. பணம் இருந்தால் போட மாட்டானா? சிஎம் மெம்பர்ஸ்க்கு அட்லீஸ்ட் மந்த்லி ₹10,000 பே அவுட் பண்ணலாம் சார். அமௌண்ட்டும் ₹50 பெர் டே கொடுத்துடலாமா சார்? மக்கள் சக்தி மற்றும் இறைசக்தி துணை எம்டி சார்ஸ்க்கு. இவ்வளவு நடந்த பிறகும் உங்கள் எம்டின்னு பேசுகிறீங்களே, மண்டையில் புத்தி இல்லை. அவன் எஸ்கேப் ஆகுவதற்கு தான் பிளான் பண்ணுறான். உங்கள் மண்டையை யாரும் கழுவவில்லை. கம்ப்ளைண்ட் சூன். அட்லீஸ்ட் அவன் ப்ராப்பர்ட்டி விற்று காசு கொடுக்கணும். முதலாளி வேறு, தொழிலாளி வேறு. ஆரம்பத்திலிருந்து படித்து சொன்னேன். யாராவது கேட்டிங்களா? புகாருக்கும் வழக்குக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு கூறுகெட்ட கூட்டமாக இருக்குது. நோ யூஸ். கேஸ் எடுக்க மாட்டாங்க. அந்த காமன் சென்ஸ் இல்லை. அந்த கடினமான முடிவு மக்களுக்கு அல்வா தருவது. விரைவில் தேடப்படும் நபராக. கோயம்புத்தூரில் எவ்வளவு பில்டப். நியூ மெம்பர்ஸ் இப்போவே கம்ப்ளைண்ட் பண்ணினா உங்கள் அமௌண்ட்டை கோர்ட்டில் பே பண்ணி தான் சக்தியானந்தன் பெயிலில் வர முடியும். உங்கள் அமௌண்ட் 100% சேஃப். லாஸ்ட் சான்ஸ். அதாவது டவுன்லைன் சிஎம் இவங்கெல்லாம் கேஸ் கொடுங்க. கேஸ் கொடுத்தா தான் உங்கள் அமௌண்ட்டை கோர்ட்டில் கட்டி வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. செத்தவன் காதில் சங்கு ஊதுனா கூட எந்திரிச்சு அசைவு இருக்கும். ஏதாச்சும் அதில் அசைவு இருக்கும் போல் ப்ரோ. இவங்கிட்ட பேசி வேஸ்ட்டு. பட்டு திருந்தட்டும். இவன் சொல்கிறத நம்பாதீங்க. அது உங்களது பாதிப்பில் தான் முடியும். இவனே அசோக் குட்டி. இவனை நம்ப வேண்டாம். கொஞ்சம் எல்லோரும் இப்படி எம்டி சேனலில் நெகட்டிவாக கம்ப்ளைண்ட் பண்ணுறது நிறுத்துங்க. எம்டி சார் வெளியில் வர்றது வரைக்கும் எல்லோரும் பொறுத்து தான் ஆக வேண்டும். வேறு வழி இல்லை. அதை தான் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போ தான் அமௌண்ட் வரும். இனி கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் காசு. நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். நீங்கள் எந்த அச்சமும் பயமும் வேண்டாம். மைவித்ரி ஆர்ட்ஸ் மக்கள் உங்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக கடைசி வரைக்கும் உங்கள் கூட ஒரு துணையாக இருப்போம். ஜே. சௌதரபாண்டியன், மும்பை.
மும்பையில் இருந்து ஏமாந்தவன் மும்பையில் கூட தற்கொலை டேஸ் இருக்கும் போல. எம்டி வர்றாரு, மைவி3 மெம்பர்ஸை டேஸ் விட போடுறாரு. உங்களை பார்த்து மிக்க மகிழ்ச்சி. மைவி3 மெம்பர்ஸ்க்கு இவனுங்களுக்கு டேஸ் தான் வேலை ப்ரோ. கனா டிவிக்காரன் கூவுறதை பார்த்தா நீதிபதி ஐயாவே கண்கலங்குவார் போல. ப்ரோ அதுக்கு தான் உணர்ச்சி வசப்பட்டு பொங்குறாரு. நானும் பார்த்தேன், கதறான் கமெண்ட்ஸ். அதுக்கு மேலே எந்த கேஸ் கொடுத்தாலும் காசு வரும் நினச்சுட்ருக்காங்க. எம்டிஏ வந்தாலும் காசு வராதுன்னா கமிஷனர் ஆஃபீஸில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன். எம்டிஏ வந்தாலும் காசு வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாராம். எப்படிடா அப்பாவி மக்களை ஏமாற்ற மனசு வந்துச்சு? இல்லை அவர் ஒன்றும் ஏமாத்தலை, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, அவ்வளோதான். ஏமாறணும் இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரா. அந்த சதுரங்க வேட்டை படம் மாதிரி. முதலில் ஏமாறியவர்களிடம் காசை கொடுங்கள். கடன் பிரச்சனை உள்ளவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு சரணடைய வேண்டியது தானே. தலைமறைவாக இருக்கானுங்களா? நீங்கள் முதலீடு செய்யவில்லை, அவரிடம் அதிக விலைக்கு பொருட்கள் வாங்கியுள்ளீர்கள். நீங்கள் போட்ட பணத்தை திருப்பி கேட்க முடியாது. கார்த்திக் பிள்ளை டாக் தட் அசோக் லீக்ஸ் would degrade his name, but on the contrary his popularity increased more as மிகவும் நல்ல மனிதர் அசோக் என்று. ஓகேவா? கார்த்திக் பிள்ளை நினைக்கிறாரு அசோகோட அந்த அசோக் மேலே அவசரப்படுறப்பி அவரோட பேரை கெட்ட பேர் ஆக்கிடணும் அப்படின்னு. பட் அவர் சொல்ல அசோக் மேலே தான் நிறையா நல்ல பேர் வருது அப்படின்ட்டு. எஸ் ட்ரூ. மைவி3 குடும்பத்தின் குலதெய்வம். நீங்கள் எப்போதும் உங்கள் வழியில் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். இப்படி மைவி3 குடும்பத்தின் குலதெய்வம்னு சொல்கிறாங்களே, குலதெய்வம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு இந்த மைவி3 கமெண்ட்ஸில். அப்போ காசு கொடுத்தா இவங்க எது வேணால் சொல்லுவாங்க, குலதெய்வத்தை மாற்றுவாங்க, அப்பா அம்மாவை கூட மாற்றிடுவாங்க போல் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தார். ஓகேவா? தாங்க மிட்டாய் தாங்க. இந்த முகத்தை பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாம் சொல்கிறாங்க அந்த அவரோட முகம் அவரோட பேஸ்கட்டை பார்த்தாலே அவர் ஒரு எப்படிப்பட்டவர் அப்படின்னு எல்லாம் சரியாக சொல்கிறாங்க. பட் இவங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் அப்ளைனர் சிஎம். ஓகேவா? பெனிஃபிட்டான அப்ளைனர் சிஎம். டே இப்படி பேசியே இத்தனை லட்சம் மக்களுக்கு சுண்ணாம்பு தடவி இருக்க, அதான் மூடிட்டு போயிட்டானே, மூடிட்டு போ அதுக்கு சொல்கிறாங்க. அதான் மூடிட்டு போயிட்டானே, பார்த்துட்டுல காசு கேட்காத டேஸ் அவனுக்கு, உன் பணம் அவ்வளவுதான். தயவு செய்து எங்கள் பணத்தை திரும்ப கொடுத்துரு. என் டவுனர் ஆன்சர் பண்ண முடியல. பெரிய சுதந்திர போராட்டத்தை எடை. இவ்வளவு நாளாக மையத்தில் இருந்து பே அவுட் வரும் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் இனி அதற்கு வாய்ப்பில்லை என்று தெரிந்துவிட்டது. இனியும் இவர்களை நம்பி பயனில்லை. 14 ரிப்ளைஸ். பேமெண்ட் வந்ததுக்கு உன் மூஞ்சியை எங்கே வச்சுப்ப, வரலன்னா நீ எங்கே வச்சுப்ப மூஞ்சியை, அதுக்கு இது 2 பேர் டைலாகாக இருக்குது. எம்டி என்ன ஃப்ரீடம் ஃபைட்டரா? உங்கள் பணத்தை திரும்ப கொடுக்க முடியாதவர். ஓகேவா? ஃப்ரீடம் ஃபைட்டர் மாதிரி வேறு இப்படி பண்ணுறீங்களே, அவரே உங்கள் பணத்தை கொடுக்க முடியாதவர். அனைவரும் ஒன்று கூடி அசோக் ஸ்ரீநிதி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். சார் அவர் உண்மையாகவே அரெஸ்ட் ஆகிட்டாரு. பணம் போடாமல் இருக்க இவரே உள்ளே போகிறார். வெளியே இருந்தால் பணம் போடணும். இது நல்லா தான் இருக்கு. எம்டியோட மைண்ட் வாய்ஸ். வெளியில் இருந்தால் தானே பணம் போடு வீடியோ போடுன்னு எச்சரிக்கிறீங்க. பணம் இருந்தால் போட மாட்டேன்னா ஒரு 3 மாதம் உள்ளே இருந்துட்டு வந்தால் எல்லாம் மறந்துடுவாங்க. அசோக் ஸ்ரீநிதி தேங்க்யூ. திருடன்னு குவிக்கிட்டே ஓட வேண்டாமா? நின்று நிதானமாகவே போகுது. சார் முதலில் எம்டிக்கு துதிப்பாடும் வேலை நிறுத்துங்கள். கடவுள் தெய்வம் என்று சொல்லும் நீங்கள் எல்லாம் பல லட்சம் சம்பாதித்து விட்டீர்கள். ஆனால் நாங்கள் இன்னும் எங்கள் பணமே வரவில்லை. அதனால் நீங்கள் எல்லாம் எங்களுக்கு பணம் வரும் வரை உங்களுக்கு பணம் வேண்டாம் என்று சொல்லலாமே. இப்படியே எம்டி பேசி